அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா விவசாய கண்காட்சி நடத்திருந்தாங்க. இதை பற்றி ஃபுல் வீடியோ ஆல்ரெடி 2 வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிறாங்க. மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி போய் பாருங்கள். இதெல்லாம் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இதெல்லாம் வேறு என்னென்னு கொண்டு வந்துக்கிறாங்க, இதை பற்றி ஃபுல் வீடியோ இதில் பார்க்கலாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 140 கிலோ ஒரு ஆடு கொண்டு வந்துக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க அந்த ஆட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னு கொண்டு வந்துக்கிறாங்கன்னு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா டிராக்டர் கொண்டு வந்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஜேசிபி மையம் இருக்குது இந்த டிராக்டரெல்லாம். இது பார்த்தீங்கன்னா என்ன வச்சு புல்லு சுரட்டுற மிஷினாக இருக்குது போல இருக்குது. இதை பார்த்தீங்களா மருந்தடிக்கிற டிராக்டர். இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் மருந்தடிக்கிற மாதிரி டிராக்டர்லாம். இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறதா கேள்விப்பட்டுக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பெட்டுற மிஷினு. இது கரும்பெட்டு டிராக்டர் நான் பார்த்துக்கிறேன். எங்கள் ஊரில் இப்போலாம் இதாங்க வெட்டிட்டு இருக்கிறாங்க எங்கள் மில்லுலாம். அப்படியே உள்ளே வந்து பார்த்துருந்தா டிராக்டர் நிறைய வகையான டிராக்டர்லாம் உள்ளே நிறுத்தி வச்சுக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதெல்லாம் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய இது வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்வெட்டர் மிஷின்லாம் நிறைய ஒவ்வொரு கம்பெனிலேருந்து பில்வெட்டர் மிஷின்லாம் நிறைய கொண்டு வந்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துக்கிறவங்க நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா புது புது மாடலான டிராக்டர்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலாக இருக்குது, இது ஒரு மாடலாக இருக்குது. அப்படின்ற செடி திரும்பி பார்த்தீங்கன்னா டிராக்டர் தேவையான ரொட்டவேட்டர்லாம் நிறைய இருக்குது. அப்படியே இங்கே பாருங்களேன், ஐ லவ் தச்சிமேன் போட்டுக்கிறாங்க. இது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் கம்பெனிங்க. இதெல்லாம் ஒரு வகையான ரொட்டவேட்டர் கம்பெனி. எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டை ஃபுல்லாக பிளாக் கலர் இருக்குது. இது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா கேப்டன் போட்டுருக்குது. இதை 10 நான் கேள்விப்பட்டுக்கிறேன், 10 நேரில் பார்த்துருக்குறேன். நல்லா பலன்னு இருக்குது இந்த கம்பெனி. பாருங்களேன் இந்த டிராக்டருக்காரங்களே எவ்வளோ பலன்னு இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மினி டிராக்டராக இருக்குதுங்க. இப்போ அப்படியே உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியோட ரொட்டவேட்டர் தாங்க வச்சுருப்பாங்க. ஒன்றா பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இப்போ தான் 10 இத்தனை வகையான ரொட்டவேட்டர் இருக்குதுன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் நேர்லேயே. இதுக்கு மேலே போன வருஷம் வந்திருக்கிறேன். ஆனால் இந்தளவுக்கு போன வருஷம் பார்த்துல இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிற மிஷின் வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா மாவு எவ்வளோ நைட்டாக அரைச்சி கொடுக்குற இந்த மாதிரி மிஷின்லாம். இப்போ இருக்க டெக்னாலஜி வளர எல்லாத்துக்கும் மிஷின் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே அந்த பக்கம்லாம் சுற்றி பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலமாக மருந்தடிக்கிற பார்த்தீங்களா. இப்போ இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி ட்ரோன் மூலமாக மருந்தடிக்கிற மாதிரி மிஷினில் தயாரித்து வச்சுக்கிறாங்க. இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் இருக்கோ அக்ரி இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்துக்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம். அப்படி இங்கே பாருங்களேன், என்னன்னே தெரியல. பார்த்தா ரொட்டவேட்டர் மாதிரி இருக்குது. ஆனால் இது மினி தேட்டராக இருக்கும் போல இருக்குது. பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு. ஆனால் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலமாக மருந்தடிக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கள என்ன கம்பெனி வச்சுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரோன் மூலமாக உப்பு கூட வைக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. பார்க்கலாங்க வருங்காலத்தில் எப்படி கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போவும் கொண்டு வந்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ட்ரோன் மூலமாக உப்பு வைக்கிற மாதிரி எந்த ஒரு மிஷின் கொண்டு வரல. மருந்தடிக்கிற மாதிரி தான் மிஷின் கொண்டு வந்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை பண்ணுறக்கார வண்டியில் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி டிராக்டர்லாம் இப்போ இருக்க காலத்தில் நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா கை அறுவடை யாரும் பண்ணுறதுனால வண்டி மூலமாகவே அறுவடை பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுப்புல் சுருட்டி வைக்கிறக்கார மிஷின்லாம்.
இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து அரைக்கக்கூடிய மிஷினுங்க. பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வளர்ச்சி பற்றி ஃபுல் வீடியோக்கார டெமோக்கார ஒன்று வச்சுக்கிறாங்க. வாங்க என்னென்ன வச்சுக்கிறாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலை வச்சுக்கிறாங்க. பாலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிக்கும். தென்னம்பூ பூக்க ஆரம்பிக்கும். அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன தேங்காயாட்டை, அதாவது பொருளையும் சொல்லுவாங்க, சில பேர் காயும் சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக ஆரம்பிக்கும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளஞ்சி வரும். இளஞ்சிலேருந்து வரக்காயாட்டம் வருங்க தேங்காய்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி இவ்வளோ பிடிச்சக்கிட்டு மட்டும் இது ஒரு நெல் அறுவடை பண்ணுற வண்டிங்க. பார்த்தீங்கன்னா லோவால் கம்பெனியோட வண்டிங்க இதெல்லாம். அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளேலாம் சுற்றி பார்த்தாச்சு. வாங்க வெளியே போகலாம். அந்த 140 கிலோ ஆடு எங்கே இருக்குன்னு நம்ம வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோட் ஃபார்ம் வந்து எப்படி வந்து இந்த கோட் ஃபார்ம் நடத்துகிறோம் அதை பற்றி ஒரு இது போட்டு வச்சுக்கிறாங்க. இதான் இந்த கோட் ஃபார்ம் வந்து எப்படி அமைக்கணும்னு ஒரு செட்டு. இந்த கோட் ஃபார்ம் வந்து எப்படி எல்லாம் ஆட்டு பண்ண வந்து வைக்கணும்னு அதை பற்றி ஒரு செட்டு வர டெமோ வச்சுக்கிறாங்க. ஃபைனலாக 140 கிலோ ஆடு பார்த்தாச்சு. இந்த பாயர் ஆடு தாங்க 140 கிலோ சொல்கிறாங்க. தட்டியுமே நான் நம்பவே முடியல. இந்த பாயர் ஆடு எங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து தாங்க பூர்வீக கொண்டு வரும் பாயர் ஆடெல்லாம். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் ஃபார்ம்னு ஒரு அந்த அண்ணா வந்து வளர்த்துறாங்க. இந்த கோட் ஃபார்ம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆடு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் நேரில் வந்து பார்க்குறேன். இது வந்து ஃபீமேலு, அது மேலுங்க. மேல் ஆடு மட்டும் பார்த்தீங்கன்னா 140 கிலோ சொல்லியிருந்தாங்க. ஃபீமேல் ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோ சொல்லியிருந்தாங்க. இந்த பாட்டினா ஆடு பார்த்தீங்கன்னா குட்டையாக இருக்குது, ஆனால் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அப்படி இங்கே பாருங்களேன் எப்படி வந்து ஆட்டு பண்ணை வந்து அமைக்கணும்னு அதை பற்றி போட்டு வச்சுக்கிறாங்க. ரியலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆடெல்லாம் உள்ளே அடைச்சி வச்சு வெளியில் வந்து தீவனம் தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த வெளியில் தலை விட்டு நம்ம வந்து ஆடெல்லாம் வந்து தீவனம் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அக்மீரின்னு ஒரு ஆடு. இந்த மாதிரி ரகமான ஆடு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்துக்கிறேன். இந்த கொம்பை பாருங்கள் எத்தோடு இருக்குதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி ஆடெல்லாம் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நான் இப்போ தான் நேரில் வந்து பார்க்குறேன் இந்த ஆடெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணைக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறைய வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணைக்கு மேட்டு, இது பார்த்தீங்கன்னா தீவன தொட்டி இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. இது இல்லாமல் வேறு என்னென்னு கொண்டு வந்துக்கிறாங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் பாருங்கள்.